கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு உங்களுக்கு பெருகி இருப்பதாக. இன்று ஜனவரி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் நாம் ஆலயம் சென்று கர்த்தரை தொழுது கொள்கின்ற நாள். நாம் சந்தோஷமாக கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்ன பொழுது மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று தாவீது சொல்லுகிறது போல நாமும் மகிழ்ச்சியோடு புறப்பட்டு செல்லுவோம், கர்த்தரை தொழுது கொள்ளுவோம். அவர் நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் நமக்கு அவர் சமீபமாய் இருக்கின்றார். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனம். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. பிரியமானவர்களே, இங்கு தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக 4 ஜீவன்கள் இரவும் பகலும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன என்று இங்கு எழுதியிருக்கின்றது. பிரியமானவர்களே, இதனுடைய முன் பகுதியில் நான் வாசித்து காண்பிக்கின்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து, இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லும் பதும ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். 6வது வசனம். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. 1ஆம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளை கொப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. பிரியமானவர்களே, 4 ஜீவன்களும் ஆண்டவருடைய சமூகத்துல சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறவன் ஓயாமல் சொல்றாங்களா. அவங்களுக்கு சளைக்கவே இல்லை. நேரமும் காலமும் பார்க்காம எப்பொழுதுமே அழகா சொல்றாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக்கிட்டே இருக்கின்றன. நம்ம ஏசாயா 6வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். அதுல சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்றும் சேராபீன்கள் சொல்லிக்கிட்டே இருக்கின்றன. இங்கு பார்க்கின்றோம் அந்த 4 ஜீவன்களும் இரவும் பகலும் அப்படி ஆண்டவரை அப்படி புகழ்ந்து கொண்டே அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கின்றன. பிரியமானவர்களே, இப்படி அவைகள் கர்த்தரை இப்படி துதிக்கும் பொழுது அது என்ன, மற்றவங்க என்ன செய்யறாங்களாம் பாருங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாக விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்கிறார்கள். இங்கு சதா காலமும் உயிரோடு இருக்கிற சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை குறித்து சொல்லப்படுகின்றது. சதா காலமும் உயிரோடு இருக்கிற தேவனை அவர்கள் துதிக்கும் போது எப்படி அவங்க மகிமையை செலுத்துறாங்களாம். அவங்க மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துறாங்க. இப்படி சொல்லும் போது என்ன செலுத்தப்படுகிறதா? தேவனுக்குரிய மகிமை, தேவனுக்குரிய கனம், தேவனுக்குரிய ஸ்தோத்திரங்கள்
அவருக்கு முன்பதாக செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அவர்கள் இப்படி இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லும் பொழுது மகிமை கனம் ஸ்தோத்திரங்களை தேவனுக்கு ஏறெடுப்பது போல இருக்கின்றது. அப்படியே அவர்கள் ஏறெடுக்கிறாங்க. அப்படி அவங்க சொல்லும் பொழுது சிங்காசனத்திற்கு முன்பாக வீட்டிருக்கின்ற 24 மூப்பர்கள் என்ன செய்யறாங்களாம், அவங்க தங்களுடைய தலையில இருக்கிற கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து அவங்க சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர் தொழுது கொண்டு அவங்க சொல்றாங்க, தேவரீர் எல்லா மகிமையையும் கனத்தையும் நீர் வல்லமையையும் பெற்றுக்கொள்வதற்கு நீ பாத்திரரா இருக்கிறீர். நீர் ஒருவரே பாத்திரம் உள்ளவர். தேவன் ஒருவரே சகல துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரம் உள்ளவர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். எல்லாமே உடைய சித்தத்தின்படியாக உண்டாயிருக்கின்றது. நீரே எல்லாவற்றையும் உண்டாக்கி இருக்கிறீர் என்று சொல்லி 24 மூப்பர்களும் கூட அப்படியே தேவனை மகிமைப்படுத்தி தொழுது கொள்றாங்களாம். பிரியமானவர்களே, இதோ இந்த வருடத்தின் ஆரம்ப நாட்கள், இந்த 4ஆம் தேதியிலும் கூட நம்மளும் கூட இந்த துதி, இது ஒரு சிறந்த உன்னதமான துதி, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்கிற இந்த உன்னதமான துதியினை நாமும் தேவனுக்கு ஏறெடுப்போம். அவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர், ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்றவர், அவர் இருந்தவர், அவர் இருக்கிறவர், இனி வரப்போகிறவராக இருக்கின்றார். அவரே சகல துதியும் கனமும் மகிமைக்கும் பாத்திரமுள்ளவராய் இருக்கின்றார். அவரே சகலத்தின் சிருஷ்டித்தார். பிரியமானவர்களே, மகிழ்ச்சியோடு கர்த்தரை நாம் இவ்விதமாக சொல்லி நம்ம துதிப்போம். நாம் அவருக்கு மகிமை கனம் ஸ்தோத்திரங்களை நம்ம தவறாமல் ஏறெடுக்கும்படியாக இந்த துதியை ஒரு நாளைக்கு எப்போல்லாம் நமக்கு சொல்ல முடியுதோ குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிடங்களாவது தேவனுக்கு நம்ம கரங்களை உயர்த்தி நம்ம சொல்லுவோம். அந்த 4 ஜீவன்களோ 24 மணி நேரமும், அதாவது இரவும் பகலும் அவங்க ஓயாமல் சொல்லிட்டே இருக்கிறாங்களாம். நம்ம ஒரு 10 நிமிடம் மாத்திரம் ஒரு நாளைக்கு இயன்றால் நம்ம ஆண்டவரை இப்படி சொல்லி துதித்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். நம்முடைய ஆசீர்வாதம் டிவியிலும் கூட அடிக்கடி இந்த துதி ஒளிபரப்பப்படுகின்றது. அப்போ ஒளிபரப்பப்படும் பொழுதெல்லாம் கூட நீங்க சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தர் மகிமை அடைவார். கண்களை ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே ஆண்டவரே, இதோ நாங்கள் அந்த வருடத்தின் 4ஆவது நாள், இந்த 1ஆம் நாள்ல இருந்து உம்மை எப்படி வேதத்துல எப்படிலாம் நீ துதிக்கப்படுகிறேன் என்பதை குறித்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி வருகின்றோம். அப்படியே அதை தியானித்து இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் தியானித்த அருமையான துதியின்படியாக நாங்களும் உமக்கு ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் செலுத்த அனுதினமும் செலுத்த எங்களுக்கு உதவி செய்தரலும். தேவ பிள்ளைகள் இந்த புதிய ஆண்டுல ஆண்டவரை புதிய தீர்மானங்களை எடுத்து உம்மை துதிப்பார்களாக, உமக்குரிய கனத்தை மகிமையை செலுத்துவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்.